My dear students, today CMA இன்டர்மீடியேட்டுக்கு MCQ பேங்க்கில் இருந்து எல்லா கொஷினும் எல்லா சாப்டர்லையும் இன்னையிலிருந்து 1 by 1 விட போகிறோம். இன்றைக்கி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பேப்பர் 6ல் விட போகிறோம். அப்படி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following is not a method of charging depreciation அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜிங் டெப்ரிசியேஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இருக்குது, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட் இருக்குது, சிங்கிங் ஃபண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆனுவிட்டி மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அது வந்து ஒன் ஆஃப் த டெப்ரிசியேஷன் மெத்தட் தான். சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட் அதுவும் டெப்ரிசியேஷன் மெத்தட் தான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் மெத்தட் அதுவும் டெப்ரிசியேஷன் மெத்தட் தான். அப்போ அசெட்ஸ் லைஃப் சைக்கிள் மெத்தட் இதுதான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் த மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிசியேஷன். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 அதுதான் ஆப்ஷனு. அதாவது அசெட்ஸ் லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சரு. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, a source owned by the business with the purpose of using it for generating future profit is known as. அப்படின்னா என்ன? அதாவது ஃபியூச்சர் ப்ராஃபிட் எப்போ வரும்? ஒரு அசெட் இருந்தால் வரும், ஒரு பிஸ்னஸில் ஒரு மெஷின் இருந்தால் வரும், ஒரு பில்டிங் இருந்தால் ரெண்ட் வரும், மெஷின் இருந்தால் ப்ரொடக்ஷன் வரும், அது மூலமாக சேல்ஸ் டர்ன் வரணும், ப்ராஃபிட் வரும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. கேபிட்டலுங்கிறது மூலதனம். அசெட்டுனா தான் உங்களுக்கு ஒரு பில்டிங் இருந்துன்னா ரெண்ட் வரும், மிஷினரி இருந்தால் உங்களுக்கு டர்ன் ஓவர் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு அசெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நீங்கள் அதை பாருங்கள், ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை டிக் பண்ணிக்கலாம். மூணாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுட்வேர்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்வேர்டு இன்வாய்ஸ் இஷ்யூடு இஸ் எ சோர்ஸ் டாக்குமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்வேர்டு இன்வாய்ஸ், அவுட்வேர்டு இன்வாய்ஸ் எப்போ வரும்? சேல்ஸ் பண்ணும்போது வரும். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? அவுட்வேர்டு இன்வாய்ஸ் இஷ்யூடு இஸ் எ சோர்ஸ் டாக்குமெண்ட். அப்போ சேல்ஸ் புக்கு, ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸ் புக்கு சேல்ஸ் புக்கு எல்லாமே என்னது? சப்சிடரி புக்கு. அப்போ அவுட்வேர்டு இன்வாய்ஸ் எங்கே யூஸ் ஆகும்? சேல்ஸ் புக்கில் யூஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேபிட்டல் நேச்சர். கேபிட்டல் நேச்சர் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் வரும், ஒரு லாங் பீரியட் வரும், அது கேபிட்டல் நேச்சர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் வாங்குறீங்க, லேண்டு கட்டுறீங்க, லேண்டு வாங்கி பில்டிங் கட்டுறீங்க, ஒரு மிஷினரி வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு அது யூட்டிலிட்டி இருக்கும். ஆனால் அந்தந்த வருஷத்துக்கு வர்றதுங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ சேலரி கொடுக்குறது, ரெண்ட் கொடுக்குறது, கமிஷன் கொடுக்குறது, இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இங்கே என்ன கேட்குறான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது கமிஷன் கொடுக்குறது, வருஷம் கொடுக்குறது தான், அது ரெவன்யூ. காஸ்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ் அப்படிங்கிறத வருஷம் ரிப்பேர் பண்ணுறது தான், அது ரெவன்யூ. ரெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட் கொடுக்குறது தான், அது மாதம் கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும், அது ஒரு ரெவன்யூ நேச்சர் தான். வேஜஸ் பெய்ட் ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த மிஷினரி. ஒரு மிஷினரியை ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் பெய்ட் ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த மிஷினரி எல்லாமே கேபிட்டல் நேச்சர் வந்துடும். அப்போ அதுக்கு ஜெனரல் என்ட்ரி என்ன போடுங்க? மிஷினரி அக்கௌண்டபிள் டு கேஷ் அப்படின்னு போடுவோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா எது கேபிட்டல் நேச்சர் அப்படின்னா இதுதான் கேபிட்டல் நேச்சர். நோட் பண்ணிங்க. ஸோ வேஜஸ் பெய்டு ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த மிஷினரி, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 4. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃபண்டமெண்டல் அசெட்னா மொத்தம் 3 அசம்ஷன்: கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல். இது 3 தான். பட் மெட்டீரியலிட்டி அவங்க என்ன கேட்குறான் பாருங்கள், விச் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். அப்போ மெட்டீரியாலிட்டிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் அசம்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? மெட்டீரியாலிட்டி இஸ் ஆன்சர். அது என்னென்னா இட் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். அப்போ நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, an application which may or may not materialize அப்படின்றான். என்ன அப்ளிகேஷன்? மெட்டீரியலைஸ் எப்போ ஆகாது? அசெட் மெட்டீரியலைஸ் ஆகும், பைசா கொடுத்தா அசெட் உள்ளே வரும். அதே மாதிரி என்ன ஆகிடும்? எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்து ப்ராஃபிட் சேல்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன லாஸ் வரும். ஆனால் சில இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது. கண்டிஜென்ட் லைபிலிட்டி. முதல்ல வாட் இஸ் கண்டிஜென்ட் லைபிலிட்டி? கண்டிஜென்ட் லைபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் அன்சர்டைன் ஈவெண்ட்டு. சப்போஸ் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இன்கம் டேக்ஸில் நீங்கள் பைசா கட்டலை, டேக்ஸ் கட்டலை, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்பீல் போயிருக்கீங்க, அது ஜட்ஜ்மெண்ட் வருது கடைசியாக நீங்கள் டேக்ஸ் கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு. சப்போஸ் கட்ட வேண்டாம்னு சொன்னால் கட்ட வேண்டியது இல்லை, கட்ட சொன்னால் கட்டி தான் ஆகணும். அப்போ அதுதான். அப்போ இட் மே ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன். அதுதான் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. அதுதான்
இட் மே நாட் மெட்டீரியலைஸ் அப்படிங்கிறது என்னென்னா கண்டிஜன் லைபிலிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன வரும்? ஆக்சுவலாக இன்வென்ட்ரி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அன்ஃபினிஷ்டு குட்ஸ், இதெல்லாம் என்ன ஒரு ஆக்சுவலாக கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன? நார்மலாக பாருங்கள், அது வந்து அதை பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இன்வென்ட்ரி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே போடுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம். ஸோ இது என்ன ரெவன்யூ நேச்சர். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன? ரெவன்யூ நேச்சர். டேக்ஸஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பென்சஸ் என்ன? ரெவன்யூ நேச்சர். நன் ஆஃப் த எபோ, இது மூணுமே கிடையாது, அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த இடத்துல வந்து நன் ஆஃப் த எபோ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் question 8. Dash is specially suited to the mines, oils, wells, quarries, sand dips and similar assets of the wasting character. அப்போ அழியக்கூடிய ஒரு அசெட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் குவாரியில் நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் தங்கச்சுரங்கமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மைன்ஸு மேக்னசைட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது தோண்ட எடுக்க என்ன ஆகிடும்? டிப்ளீட் ஆகும், குறையும். இப்போ இதில் சப்போஸ் 1,00,000 டன் எடுக்கலாம் கெப்பாசிட்டி மூவிக்கு அடியில் அப்படின்னா, நீங்கள் 50,000 டன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி 50,000 டன் தான் இருக்கும். அந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்னென்னா டிப்ளீஷன் மெத்தட். ஸோ டிப்ளீஷன் மெத்தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். டிப்ளீஷன் மெத்தட். ஸோ இதில் நல்லா பார்க்கணும், வேஸ்டிங் கேரக்டராக இருந்தால் அது என்ன அப்படிங்கிறது தான். அப்போ அது வந்து டிப்ளீஷன் மெத்தட் தான் உங்களுக்கு கரெக்டான டெப்ரிசியேஷன் மெத்தட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட் ஹஸ் கிரெடிட் பேலன்ஸ்? நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம், என்ன பண்ணுறோம்? அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவேஷன் மெத்தடில் பார்த்துருக்கோம். எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் வரும்? அசெட் டெபிட் பேலன்ஸ் வரும், எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ் வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், கேபிட்டல், லைபிலிட்டிஸ் எல்லாமே என்ன? கிரெடிட் பேலன்ஸ் வரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது அசெட், அப்போ அது டெபிட் பேலன்ஸ். லோன்ஸ் என்ன? லைபிலிட்டி, அப்போனா இது கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் என்ன? அது எக்ஸ்பென்சஸ், அது டெபிட் பேலன்ஸ். நன் ஆஃப் தி அபோவ். சரி, அதை விட்டுருங்க. அப்போ லோன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? எது கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லோன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்ன நல்லா பாருங்கள். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சருக்கு பேர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? P&L ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு ஃபைனலைஸ் முடிச்சிருவோம். அது அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்டு வராது. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசெட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் கேரி ஃபார்வர்டு வரும். இப்போ இதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னா கன்சியூமபிள் ஸ்டோர்ஸு, இது தெரியும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். டேக்ஸஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி, இது எல்லாமே மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நேச்சர் அப்படின்னா ஆக்சுவலாக ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ 10 இஸ் வந்து ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஆல் ஆஃப் த எபோ is the correct answer. Please make note of it. And then which of the following purpose is served from the preparation of the trial balance? அப்போ ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நார்மலாக மொத்தமாக அதாவது டியூவல் சிஸ்டம் அப்படின்னு பேர், டபுள் என்ட்ரி எஃபெக்ட் அப்படின்னு பாருங்கள், டியூவல் ஆஸ்பெக்ட். அப்போ ஒரு டெபிட் இருந்தால் ஒரு கிரெடிட் இருக்கும், கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன், அதுவும் கரெக்டு. டு அசர்டைன் த பேலன்ஸ் ஆஃப் எனி லெட்ஜர் அக்கௌண்ட், அதுவும் கரெக்டு. டு ஃபெசிலிட்டேட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட், அப்போ ட்ரையல் பேலன்ஸ் இல்லைன்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அப்போ மூணுமே கரெக்டு. அதை தான் கேட்குறான். அப்போ என்னென்ன பர்பஸ், ஏதாவது ஒன்று சொல்ல முடியாது, மூணுமே கரெக்டு தான். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் கரெக்ட். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கான்செப்ட் இஸ் தட் பிஸ்னஸ் இஸ் அஸ்யூம் டு எக்ஸிஸ்ட் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஒரு கம்பெனி வாங்கணுன்னா, நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன செய்வோம்? இது ஒரு மாதத்துக்கு வந்தால் போதும், அதுக்கப்புறம் இழுத்து மூடிடலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம் நினைப்போமா? நோ 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 தேட்ஸ் மஸ்ட் பி கன்சிஸ்டன்சி. அதான் என்ன பண்ணணும்? லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ் நடக்கணும், இதில் லாபம் வரணும், இந்த பிஸ்னஸ் கேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான். when may come when may go the company will exist. அப்போ பிஸ்னஸ் என்ன இருக்கும்? ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிற அசம்ஷனுக்கு பேர் தான் கோயிங் கன்செப்ட். ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்செப்ட். நல்லா கவனிக்கணும். பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா இன்டெபினிட் வித் தட் இஸ் கோயிங் கன்சர்ன், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And then purchase of laptop for wrongly debited to the purchase account. நல்லா பாருங்கள், லேப்டாப்னா என்ன? அது ஒரு அசெட்டு. சரி, wrongly debited to purchase accountனா என்ன? பர்ச்சேஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ அசெட்டை நீங்கள் டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸை டெபிட் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? நமக்கு ஏற்கனவே தெரியும், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் இது பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும். இது இந்த பிரின்சிபல்லே மாறுது. ஆக்சுவலாக லேப்டாப் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த மாதிரி அதில் வரணும்.
இதில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லாம் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதனால் பர்ச்சேஸ் டெபிட் பண்ணணும். அப்போ இவன் லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அப்போ டெபிட் பண்ணால் அது என்ன எரர் அப்படின்னா எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆன்சர் என்னென்னா பிரின்சிபல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எரர் ஆஃப் பிரின்சிபல்னு அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் இஸ் போத் ஏ ஜர்னல் அண்ட் லெட்ஜர்? இப்போ நம்ம பார்த்தோம் ஜர்னல் புக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சப்சிடரி புக். சப்சிடரி புக்கும் ஜர்னல் புக்கும் ஒன்று தான். என்ன பெரிய கன்சென்ட் இருந்தது அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அப்போ இன் ஆர்டர் டு சிம்பிளிஃபை ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜர்னலையே நம்ம சப்சிடரி புக் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதில் என்னென்ன இருக்குது, பர்ச்சேஸ் புக் இருக்குது, சேல்ஸ் புக் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், கேஷ் புக்கு, அதில் அது இல்லாமல் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், அப்புறம் ஜர்னல் ப்ராப்பர், இதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கேஷ் புக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அது என்ன ஜர்னல் புக்காகவும் யூஸ் ஆகும், அதாவது சப்சிடரி புக்காகவும் யூஸ் ஆகும், லெட்ஜராகவும் யூஸ் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் புக் அப்படின்னா அப்போ நீங்கள் பார்க்கணும் ஜர்னல் அண்ட் தென் லெட்ஜர் அப்படின்னா கேஷ் புக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். கேஷ் புக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேல்ஸ் டே புக் கிடையாது. சேல்ஸ் டே புக்கில் நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய டோட்டலை அந்த மந்த் எண்டில் நம்ம டோட்டலை வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். பில்ஸ் ரிசீவபிள் புக் என்ன பண்ணோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ஜர்னல் ப்ராப்பர்னா என்ன பண்ணோம், ஜர்னல் ப்ராப்பர்னா இதில் எதெல்லாம் போட முடியாதோ அந்த என்ட்ரி கொண்டு போய் ஜர்னல் ப்ராப்பரில் போடணும். ஸோ இது மட்டும்தான் கேஷ் புக் மட்டும்தான் ரெண்டாகவும் ஆக்ட் பண்ணோம், ஜர்னலாகவும் ஆக்ட் பண்ணோம், லெட்ஜராகவும் ஆக்ட் பண்ணோம். சரி, இந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் இஸ் 1,50,000. த ரெசிடிபிள் வேல்யூ இஸ் 10,000. இஃப் டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ்டு 10% per annum அண்டர் WDV மெத்தட் தென் டெப்ரிசியேஷன் ஃபார் 3rd year. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த 15 சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம சம்மு இந்த சம்மில் நம்ம 15th நீங்கள் பாருங்கள் என்ன போடலாம். ஆக்சுவல் காஸ்ட் வந்து 1,50,000 rupees. சரி, ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ 10%. 10% எவ்வளோ 15,000. அப்போ செகண்ட் இயர் ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும் 1,35,000 இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ வரும், அதுலேயும் 10% போட்டிங்கன்னா 13,500. அப்போ 13,500 அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் மீதி எவ்வளோ வரும், இதில் அப்படியே பண்ணிங்கன்னா 1,21,500 வரும். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் 3rd இயருக்கு போட்டிங்க அப்படின்னா அப்போ 12,150 இதுதான் டெப்ரிசியேஷன் வரும். ஸோ த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் என்னென்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 12,150 C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். இதுதான் வந்து அப்படியே பக்கத்துலேயே நான் போட்டுக்கிட்டு வரேன் அடுத்த கொஷின், ஏன்னா இனிமேட்டு வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 16 என்ன பண்ணலாம், த காஸ்ட் ஆஃப் த மிஷின் இஸ் என்ன 90,000. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அட் த டைம் ஆஃப் த பர்ச்சேஸ் டு பி கேபிட்டலைஸ்ட் 10,000. அண்ட் தென் எஸ்டிமேட்டட் ரெசிடிபிள் வேல்யூ ஆஃப் த மிஷின் இஸ் 20,000. யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் 8 years. கம்ப்யூட் த டெப்ரிசியேஷன் அண்டர் SLM மெத்தட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் கேல்குலேட் பண்ண சொல்கிறான். அப்போ நல்லா நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ காஸ்ட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அதனுடைய காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் 90,000 அதனுடைய விலை. அதே சமயத்தில் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ பண்ணுறோம், அடிஷ்னல் காஸ்ட்டு 10,000 rupees இன்கர் ஆகுது வாங்கும்போதே. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 1,00,000 rupees. அப்போ 1,00,000 rupees வாங்குகிறோம். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் அந்த ஃபைனல் எவ்வளோ அதனுடைய லைஃப் வந்து 8 வருஷம். 8 வருஷம் கழித்து அதனுடைய ரெசிடியூவல் வேல்யூ அப்படின்னா ஸ்கிராப்பு. அப்போ ஸ்கிராப் எவ்வளோ வந்துடுது, எப்படி பார்த்தாலும் 20,000 rupees அதில் வந்துடுது. அப்போ மொத்தமாக நீங்கள் டெப்ரிசியபிள் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 rupees தான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 10 years அப்படின்றாங்க. 10 years 8 years. அப்போ 8 yearsன்றாங்க. அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்கும், அப்போ 80,000 டிவைடட் பை 8, அப்போ 10,000 rupees. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். அப்போ 16th ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 10,000 rupees எங்கே இருக்குது பாருங்கள், அதாவது 10,000 rupees. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கொஷின் நம்பரில் கேபிட்டல் 1/1/2023 24,000. இது வந்து என்ன ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,000. ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000. அண்ட் தென் ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளோ 1,200. த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண அந்த மெத்தடை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/12/2023 12,000 rupees. இதோட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 12,000 rupees தானே. ஓகே,
12,000 ரூபீஸ். இதோட தான் நம்ம என்ன பண்ணோம், ஆட் டிராயிங்ஸ், இது ஃபார்மெட்டு, இது அப்படியே மிஸ்ஸிங் ஃபிகர், அது அப்படியே வச்சுங்க. இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபிகர் வரும், அதில் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வருவோம். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1200 ரூபீஸ். நல்லா பார்த்தீங்கன்னா 1200 ரூபீஸ் அடிஷ்னல். அப்போ 1200 ரூபீஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அதை லெஸ் பண்ணிட்டா ஒன்று வரும், அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு இதுக்கு பேர், அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு வரும். சரி, இதையும் வச்சுங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டு, அதாவது இதில் வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபார்மெட்டு. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் தான் 24,000 ரூபீஸ். அப்போ 24,000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டா இதெல்லாம் மீதி எல்லாம் மிஸ்ஸிங் ஃபிகர். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னா 6,000 ரூபீஸ் ப்ராஃபிட் வருது. இதுதான் ப்ராஃபிட். ஸோ இப்படி அப்படியே நீங்கள் பேக்கில் போனீங்க அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அப்போ 6,000 ரூபீஸ் ப்ராஃபிட்டு, அப்போ 24,000 ஓப்பனிங் கேபிட்டலு, அப்போ 24,000 ப்ளஸ் 6,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. அப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 30,000. அப்புறம் இந்த லெஸ்ஸுன்னா அப்போ என்ன பண்ணோம், இங்கே மேலே வர்ற ஃபிகர் இந்த ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணோம். அப்போ 30,000 ப்ளஸ் 1,200 அப்படின்னு பார்த்தா 31,200 ரூபீஸ் இது. இப்போ இந்த ஃபிகர் கண்டுபிடிக்கணும். இப்போ டிராயிங்ஸ் தான் இங்கே கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். அப்போ 31,200 மைனஸ் 12,000 போட்டிங்க அப்படின்னா 19,200. அப்போ 19,200 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 19,200 இதுதான் வந்து ரைட். அப்போ எங்கே வருது பாருங்கள், 19,000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம். இனிமேல் கால்குலேஷன் போடணும், சைடில் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஜர்னல் என்ட்ரி ஆஃப் த வேஜஸ் 10,000 ரூபீஸ் பெய்ட் ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த மிஷினரி. நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு மிஷினரி நீங்கள் மிஷினரியோ இல்லை ஃபிக்ஸ்டு அசெட்டோ வாங்குறீங்கன்னா அதை நம்ம ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் என்ன செலவு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, அப்புறம் லோடிங் சார்ஜஸ்ஸு, அன்லோடிங் சார்ஜஸ்ஸு, எரெக்ஷன் சார்ஜஸ்ஸு, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்ஸு எல்லாம் சேர்ந்தது தான் கேபிட்டல் நேச்சர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக வேஜஸ்ன்னு நீங்கள் போடக்கூடாது. இப்போ வேஜஸ் அக்கௌண்டபிலிட்டி கேஷ்னு போடக்கூடாது. வேஜஸ்னால் லேபரை கொடுத்தா தான் வேஜஸ். நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷினரி கொடுத்தா அது மிஷினரி காஸ்ட்டில் தான் சேர்த்தணும். அப்போ ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்னா மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு வரும். அப்போ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி என்ட்ரி இருக்கா பாருங்கள். அதாவது மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் வித் ருபீஸ் 10,000 ரூபீஸ். ஸோ இதுதான். அப்போ மிஷினரி இது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. அப்போ இதில் வந்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் த நாமினல் அக்கௌண்ட்ஸ் நல்லா பார்க்கணும். நாமினல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, நமக்கு நாமினல் அக்கௌண்ட்ஸில் ஒரு ரூல் இருக்குது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், அப்போ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப், எப்பயுமே எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும், நம்ம அந்த ரூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அப்போ இது டெபிட் ஆகும். லாஸ் என்ன ஆகும், அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ், அதுவும் டெபிட் ஆகும். இங்கே என்ன கேட்குறாங்க, கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட் பேலன்ஸ் என்னன்னா இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் படிச்சிருக்கோமா. அப்போ இன்கம் ஆஃப் த பிஸ்னஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி ரெக்கார்டட் ஆஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. முதல்ல கான்ட்ரா என்ட்ரினா என்னன்னு தெரியணும். அதாவது பேங்க்கில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணாலும் ஒன்று பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டாக இருக்கணும், இல்லை கேஷ் அவுட் டெபிட்டாக இருக்கணும். ரெண்டு இன்டர்சேஞ்ச் வரணும். ஒன்று பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டாலும் கான்ட்ரா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போட்டாலும் கான்ட்ரா. சரி, இப்போ இந்த 4 இதில் அந்த மாதிரி ஒரு என்ட்ரி வருமா, அதை செக் பண்ணலாம். 1,000 rupees withdrawn from the bank for personal use. பர்சனல் யூஸுக்கு வித்ட்ரா பண்ண என்ன வரும், பேங்க்கில் இருந்து வித்ட்ரா பண்ணால் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பேங்க் கேஷ் வரல, டிராயிங்ஸும் கேஷும் தான் வருது, டிராயிங்ஸும் டு பேங்க் தான் வருது. அப்போ அது கிடையாது. அடுத்தது செக் ஆஃப் ₹2,000 ரிசீவ்ட் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் லார்ஜ்டு இன்டு பேங்க் ஆன் த சேம் டே. 2,000 ரூபா பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம், எப்போ செக்கு வாங்கி இமீடியட்லி டெபாசிட்டட் இன்டு த பேங்க் அந்த சேம் டேயில் பண்ணால் அந்த என்ட்ரி கரெக்டான என்ட்ரி வரணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கலாம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ்ன்னு தான் வருமே தவிர பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு வராது. அப்போ இதுவும் கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. நல்லா பார்க்கணும், இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ செக் ஆஃப் ₹3,000 ரிசீவ்ட் ஃப்ரம் மிஸ்டர் ஒய் நவ் லார்ஜ்டு இன்டு த பேங்க். இப்போ நேற்று நம்ம வாங்கியிருக்கோம் செக்கு, ஆனால் செக்கு நேரம் மணி 6 மணிக்கு மேலே வாங்குகிறோம். அந்த செக்கை நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணல. அப்போ நம்ம எப்படி என்ட்ரி போடுவோம், அதை கேஷாக வச்சு தான் என்ட்ரி போடுவோம். அப்போ கேஷுன்னு போட்டிருப்போம், இன்றைக்கி கொண்டு போய் பேங்க்கில் போடுவோம்.
அப்போ இன்றைக்கி நீங்கள் போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு வரும். அப்போ கான்ட்ரா. அப்போ எது கான்ட்ரா வரும் அப்படின்னா செக்கு வந்து அதாவது received before from Mr. Y and now lodged into the bank. That is the correct answer. Option C is the, option 3 is the correct answer. And then question number 21. 21 என்ன சொன்ன, which of the following will be, goods purchased costing rupees 60,000, cash paid rupees 45,000, after receipt of cash discount 9,000. What is the difference? What is the percentage of trade discount? First of all, we should understand what is the difference between trade discount and cash discount. Cash discount at the time of payment. நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பான், அது கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன, லம்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற காஸ்ட்லேருந்து குறைச்சி கொடுப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், முதல்ல நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 45,000 rupees கொடுத்துருக்கோம். சரி, ஆனால் எவ்வளோ போக கொடுத்துருக்கோம், 9,000 rupees போக. இந்த 9,000 rupees என்ன, கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போனா என்ன அர்த்தம், 54,000 நம்ம தரணும், இமீடியட்டாக சீக்கிரமாக கொடுத்தனால 9,000 rupees உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் கொஷனில் கூட்ஸ் பர்ச்சேஸ் காஸ்டிங் 60,000. அப்போ நல்லா பார்க்கணும், 60,000 ரூபாய்க்கு உண்டானதை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 54,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் தான் ட்ரேடு டிஸ்கவுண்ட். அப்போ இதுதான் ட்ரேடு டிஸ்கவுண்ட். இப்போ இந்த 6,000 ரூபாய் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மொத்தமாக எவ்வளோக்கு, 60,000 ரூபாய்க்கு. அதனுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு, ஆக்சுவலாக அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். இந்த 3 சைபர் இந்த 3 சைபர் அடிங்க, இந்த சைபர் இந்த சைபர் அடிங்க. அப்போ என்ன வருது ஆக்சுவலாக, அதாவது இது பார்த்தீங்கன்னா 10% இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 10% இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா பாருங்கள், கூட்ஸ் பர்ச்சேஸில் 10% கவனிக்கணும். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் எரர் ஆஃப் ஒமிஷன். ஒமிஷன்னா என்னென்னா, ஒரு என்ட்ரியை அதான் என்டர் பண்ணாமே விட்டுறதுக்கு பேர் ஒமிஷன். அதுலேயே எரர் ஆஃப் கமிஷன் இருக்குது. கமிஷன்னா எனி மிஸ்டேக் கமிட்டட் பை த கிளர்க் ஆர் அக்கௌண்டன்ட், அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பண்ணுறது தான் எரர் ஆஃப் கமிஷன். இங்கே கேட்குறது எரர் ஆஃப் ஒமிஷன். அப்போ சேல் ஆஃப் ₹5,000 ரிட்டன் இன் த பர்ச்சேஸ் ஜர்னல். அப்போ என்ன பண்ணுறான், சேல்ஸ் புக்கில் போடுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் புக்கில் போட்டான். இது வந்து என்ன, ஆக்சுவலாக எரர் ஆஃப் கமிஷன். அப்போ இது வேஜஸ் பெய்டு டு சியாம் டெபிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட். அப்போ வேஜஸ் பெய்டு டு சியாம் டெபிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட், இதுவும் வந்து என்ன, கிளரிக்கல் மிஸ்டேக். த டோட்டல் ஆஃப் சேல்ஸ் ஜர்னல் ஹேஸ் நாட் பீன் போஸ்டட் டு த சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ என்ட்ரிலாம் கரெக்டாக போட்டாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் புக்கை சேல்ஸ் ஜர்னல்னாலும் சேல்ஸ் புக்குனாலும் ஒன்று, அதை டோட்டல் பண்ணி மந்த் எண்டில் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சரு, நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு அமீர் ஒர்த் ₹600 recorded in the purchase book. இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி அதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள். நார்மலாக என்ன என்ட்ரி அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், நல்லா பாருங்கள். அதாவது அமீருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன போடணும், நல்லா பாருங்கள். கரெக்ட் என்ட்ரி அப்படின்னா அமீருக்கு நம்ம போட வேண்டிய என்ட்ரி அமீர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அப்படின்னு போடணும். ஏன்னா நம்ம சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அமீருக்கு 600 இந்த என்ட்ரி தான் போட்டிருக்கணும், ஆனால் நம்ம போடலை. ராங் என்ட்ரி என்ன போட்டிருக்கோம், நல்லா பாருங்கள், பர்ச்சேஸில் போட்டோம். அப்போ பர்ச்சேஸில் போட்டால் என்ன என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ, ₹600 டு யாருக்கிட்ட இருந்து, டு அமீர் அப்படின்னு போட்டோம். அப்போ இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுனா என்ன பண்ணணும், இதுதான் நம்ம போடணும். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணணும், ஏன்னா இது ராங் என்ட்ரி. பர்ச்சேஸிங் கேன்சல் பண்ணணும், அமீரையும் கேன்சல் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அமீர் அக்கௌண்ட் டெபிட், நார்மலாக நமக்கு என்ன வேணுமோ அதை போட்டுங்க 600, அடுத்தது டூ சேல்ஸ் 600. இப்போ நீங்கள் போட்டிங்க, இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், பர்ச்சேஸை கேன்சல் பண்ணோன்னா 2 purchases, அது என்ன டெபிட்டில் இருக்குது, இப்போ நீங்கள் பண்ணணும். சரி, அமீரை நீங்கள் கேன்சல் பண்ணால் ஏற்கனவே இந்த அமீர் கிரெடிட்டில் இருக்குது, அதை டெபிட் பண்ணணும். அப்போ இன்னொரு அமீர் போடணும். இன்னொரு அமீர் போடுறதுக்கு பதிலாக அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 600 + 600, ஸோ 1200. ஸோ இந்த இடத்துல 1200 போடணும். அப்போ என்ட்ரி பாருங்கள்,
அப்போ அமீர் அக்கௌண்ட் என்னென்னா எவ்வளோ இருக்கும், இட் ஷுட் பி டெபிட்டட் ஃபார் 1200. அதை தான் இங்கே சொல்கிறான், அமீர் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் பை ₹1200. ஸோ ஆப்ஷன் 23ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், the purchase of the machinery worth ₹5,000 was omitted from accounts the rectification entry. பர்ச்சேஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், கூட்ஸ் பர்ச்சேஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். மிஷினரி ஃபிக்ஸ்டு அசெட்டு, ஃபர்னிச்சரோ இல்லை லேண்டோ பில்டிங்கோ இந்த மாதிரி வந்தால் அந்த பர்டிகுலர் அசெட்டை தான் டெபிட் பண்ணணும். அப்போ மிஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம், அதே சமயத்தில் அதை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் போடணும் அப்படின்னா அப்போ என்ன வரும், மிஷினரி அக்கௌண்ட். நார்மலாக இதுக்கு என்ன என்ட்ரி வரணும், மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு வரணும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று அப்ளிகபிள் இருக்கா பாருங்கள். மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இது இல்லை, அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கான், அது கிடையாது. அப்போ கேஷ் வில் பி கிரெடிட்டட், ஆமாம் இங்கே கேஷ் கிரெடிட் ஆகிருக்கு, அப்போ கேஷ் கிரெடிட், அப்போ இது கரெக்டு. மிஷினரி வில் பி கிரெடிட்டட், மிஷினரி டெபிட் தான் ஆகணும், அப்போ இது கிடையாது. நன் ஆஃப் தேபோ அதையும் விட்டுருங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா கேஷ் வில் பி கிரெடிட்டட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் from A, ₹2,000 passed through sales book. The rectification of error result in என்ன சொல்கிறான் பாருங்கள். நார்மலாக இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் கவனிக்கணும். பர்ச்சேஸுங்கிறது நல்லா கவனிச்சிருங்க, அது எக்ஸ்பென்சஸ். நல்லா பாருங்கள். சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெவென்யூ அல்லது இன்கம், ரெவென்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த இடத்துல பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை வந்து என்ன பண்ணீங்க, சேல்ஸ் புக்கில் போட்டிங்க. சேல்ஸ் புக்கில் போட்டால் அது இன்கம். இன்கம் அதிகமாச்சுன்னா என்னென்ன, கிராஸ் ப்ராஃபிட் அதிகமாகும். அதுதான் செஞ்சுருக்கீங்க. இப்போ ஏற்கனவே அப்போ கிராஸ் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணால் அப்போ நீங்கள் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸை தான் நீங்கள் காட்டணும். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் இன் கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, டிக்ரீஸ் இன் கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷனில் இந்த அகாமடேஷன் பில் அப்படின்னு என்ன பார்க்கும். பில்லுன்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களால் பணம் பைசா கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு பில்லு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வாங்குறது. அப்போ பையர் வந்து செல்லருக்கு கொடுக்கணும். அது வந்து பிஸ்னஸில் இருந்தால். அகாமடேஷன் பில்னால் பிஸ்னஸே இல்லை, பர்ச்சேஸே இல்லை, சேல்ஸே இல்லை. இப்போ எனக்கும் பணம் தேவைப்படுது, உங்களுக்கும் பணம் தேவைப்படுது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா நீங்கள் எனக்கு ஒரு பில்லு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா என் பேங்க் ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த பில்லை நான் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்கிடுவேன். அதை என்ன பண்ணுவேன், ரெண்டாக நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம், தீபாவளி கொண்டாடிடலாம். அந்த மாதிரி வந்தால் அகாமடேஷன் பில். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ டு ஃபைனான்ஸ் ஆக்சுவல் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கூட்ஸ், டு ஃபெசிலிட்டேட் இது கிடையாது, நல்லா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இல்லை, டு ஃபெசிலிட்டேட் ரீட்ரான்ஸ்மிஷன் இல்லை, வென் போத் பார்ட்டிஸ் ஆர் இன் நீட் ஆஃப் டைம்ஸ். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இல்லை, பர்ச்சேஸ் இல்லை, சேல்ஸ் இல்லை, ஆனால் எனக்கும் பணம் தேவை, உங்களுக்கும் பணம் தேவை, அந்த ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு வென் போத் பார்ட்டிஸ் ஆர் இன் நீட். அப்போ 26க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3. சரி, இஃப் எனி ஸ்டாக் இஸ் டேக்கன் பை த கோவென்ச்சரர் இட் வில் பி ட்ரீட்டட். கோவென்ச்சர்னா என்ன, ஜாயின் வெஞ்சருங்கிறது என்ன அக்கௌண்ட்டு, அது நாமினல் அக்கௌண்ட். டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடில் இன்கம். அப்போ ஸ்டாக் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எவன் எடுக்கிறானோ அவனை கிரெடிட்டில் போடுவோம். அப்போ அது என்னன்னா இட் இஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இன்கம் ஆஃப் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ இது ஏ இஸ் 27 வந்து ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்தது நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சரு. அடுத்தது குந்தால் ட்ராஸ் எ பில் ஆன் சியாம் ஃபார் ₹7,000. குணால் என்டர்ட் இன்டு டு ராம். ராம் என்டர்ஸ் இன்டு ரஹீம். த பேயி வில் பி. முதல்ல பேயினா யார், டிராயினா யார். பேயி அப்படின்னா த பர்சன் டு ஹூம் த மணி இஸ் பேயபிள். இப்போ யார், இந்த குந்தாலுங்கிறவன் ட்ரா பண்ணான். ஆக்சுவலாக பணம் 7,000 அவன் தரணும் சியாமை. அவன் என்ன பண்ணுறான், குந்தாலுக்கு எழுதி கொடுத்தான். இப்போ குந்தால் என்ன பண்ணியிருக்கான், அதை போய் ராமுக்கு என்டார்ஸ் பண்ணான். ராம் என்ன பண்ணிட்டான், ரஹீமுக்கிட்ட காசை வாங்கிட்டு ரஹீமிக்கிட்ட என்டாம் பண்ணிட்டான். இப்போ கடைசியாக அந்த பணம் யாருக்கு போய் சேரணும், ரஹீமுக்கு போய் சேரணும். அப்போ ரஹீம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் A and B purchased a piece of land for 30,000 and sold it for 60,000. A had contributed 12,000, B contributed 8,000. The profit on joint venture. இப்போ நீ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணங்கிறது கிடையாது, எவ்வளோ வாங்கினு எவ்வளோ விற்ற என்ன ப்ராஃபிட் ஜாயின் வெஞ்சரில்.
அதை எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க அந்த ப்ராஃபிட் மார்ஜின். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இது வந்து 3:2 அப்படிங்கிற ரேட்டில் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ரேட்டில் கூட பிரிச்சுக்கலாம். இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை, மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பர்ச்சேஸ் காஸ்ட்டு. அப்போ செல்லிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. அப்போ செல்லிங் காஸ்ட் மைனஸ் பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000. அப்போ 30,000 rupees இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ அப்போ நீங்கள் ஏன்னா ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜாயின்ட் வெஞ்சர். ஜாயின்ட் வெஞ்சர்னா என்ன, முதல்ல அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னா டெம்பரரி பார்ட்னர்ஷிப். ஒரு பர்டிகுலர் டீலிங் மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நானும் பணம் போட்டு நீங்களும் பணம் போட்டு அதை ட்ரான்சாக்ட் பண்ணி அதில் வர லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, அதுக்கு பேர் தான் ஜாயின்ட் வெஞ்சர். இங்கே என்ன சொல்கிறான், the profit or loss on the joint venture is shared between the co-venturers in the agreed ratio. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ இது வந்து இது ஃபீச்சர் தான். the co-venturer may or may not contribute the initial capital. இப்போ ஒருத்தர்கிட்ட பைசா இருக்கும், ஒருத்தர்கிட்ட திறமை இருக்கும், 2 பேர் சேர்ந்து கூட பண்ணலாம். ஒருத்தர் கேபிட்டல் கொண்டு வரலாம், ஒருத்தர் கொண்டு வராமல் கூட இருக்கலாம். அப்போ அதுவும் கரெக்டு தான். joint venture is dissolved once the purpose of the business is over. அந்த பிஸ்னஸ் பர்பஸ் முடிஞ்சிட்டா அது முடிஞ்சிருது, அதுவும் கரெக்டு தான். அப்போ என்ன ஆகிடும், இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர் எல்லாமே. ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன்னையோட முடிச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, 30 கொஷினாக நம்ம விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இனிமேட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு சிஎம்ஏக்கு கிளாஸஸ் வரும். இப்போ வந்து கொஷின் பேங்க் விட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் முடிச்சோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படியே ஒவ்வொன்றா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எல்லாமே ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ரெண்டுமே வரும். இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அதை டெலகிராம் குரூப் 2மே பண்ணியிருக்கோம். அந்த லிங்கில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன்.